என் பேர் தமிழ்ச்செல்வி. நான் சிவிஎஸ் கம்ப்யூட்டர் எஜுகேஷனில் டேலி படிக்கிறேன். எனக்கு வேர்ல்டு ஸ்கில் கவுன்சில் சர்டிஃபிகேட்டில் அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ டேலி பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட் டேலி உள்ள போயிட்டு ஆல்ட் F1 கொடுத்தா க்ரியேட் பண்ணணும் கம்பெனியை. ஃபஸ்ட் உங்கள் நேமில் வந்து உங்கள் நேம் ஒரு லோகோ கம்பெனி நேம் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு கேட்வே ஆஃப் டேலியில் வந்து மாஸ்டர்ஸ் இருக்குது. அதில் அக்கௌண்டிங் இன்ஃபோ, இன்வென்டரி இன்ஃபோ, டிரான்சாக்ஷன், அக்கௌண்டிங் வவுச்சர்ஸ். அக்கௌண்டிங் வவுச்சர்ஸில் வந்து பேமெண்ட் இருக்குது. பேமெண்ட் வந்து F5 கீ வந்து அதுக்கு வந்து பே பண்ணுற மாதிரி வரும். F6 வந்து ரெசிப்ட்டு, F7 வந்து ஜேர்னல், அதில் டெப்ரிஷியேஷன், கரண்ட் லைபிலிட்டிஸ்லாம் பண்ணணும். F6 வந்து ரெசிப்ட்டு, F7 வந்து ஜேர்னல், F8 வந்து சேல்ஸ், F9 வந்து பர்ச்சேஸ், F4 வந்து கான்ட்ரா. நெக்ஸ்ட் இன்வென்டரி வவுச்சர்ஸ். நெக்ஸ்ட் இம்போர்ட்டில் வந்து இம்போர்ட் ஆஃப் டேட்டாஸ். ரிப்போர்ட்ஸில் வந்து பேலன்ஸ் ஷீட். பேலன்ஸ் ஷீட்டில் வந்து நம்ம வந்து அசெட் அண்ட் லைபிலிட்டி வந்து டேலி ஆகணும். அதுதான் பேலன்ஸ் ஷீட் நம்ம போடுறோம். நெக்ஸ்ட் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் வந்து நெட் ப்ராஃபிட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டாக் சம்மரி, அதில் வந்து நம்ம ஸ்டாக்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து ரேஷியோ அனலைசஸ், நம்ம ரேஷியோ பார்க்கணும் அதில். நெக்ஸ்ட்டு டிஸ்பிளே, நம்ம போட்டதெல்லாம் வந்து டிஸ்பிளே பண்ணி பார்க்கறதுக்கு வந்து டிஸ்பிளே பண்ணுவோம். இப்போ டிஸ்பிளே மெனுவில் வந்து என்னென்ன இருக்குன்னா ட்ரையல் பேலன்ஸ் இருக்குது, டே புக் இருக்குது, அக்கௌண்ட் புக்ஸ் இருக்குது, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் புக்ஸ் இருக்குது, இன்வென்டரி புக்ஸ் இருக்குது, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் இன்வென்டரி இருக்குது, கேஷ் அண்ட் ஃபண்ட் ஃப்ளோ இருக்குது, லிஸ்ட் ஆஃப் அக்கௌண்ட், எக்ஸப்ஷன்ஸ், ரிப்போர்ட்ஸ், அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து இன்வென்டரி இன்ஃபோவில் வந்து ஸ்டாக் குரூப் இருக்குது, ஸ்டாக் ஐட்டம்ஸ், யூனிட்ஸ் ஆஃப் மெஷர், வவுச்சர் டைப்ஸ் இருக்குது. ஸ்டாக் ஐட்டம்ஸ் போட்டு ஃபஸ்ட் நம்ம சிங்கிளில் க்ரியேட் பண்ணணும். அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து மல்டிபிள் ஸ்டாக்ஸில் போய் மல்டிபிளில் க்ரியேட் பண்ணணும்.